ட்ரெஸ்ஸுன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரியான பேட்டர்ன் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் சரி, அவங்க விளையாட போகும்போது போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ்க்கு போகிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு போகிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த உடம்போட ரொம்ப ஃபிட்டாக அந்த அந்த ஃபிசிக் வெளியே தெரியணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய கர்மப்பதிவு இருக்கும். கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி, இந்த கும்பராசி, கும்பலக்னம் அவங்கெல்லாம் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை தேர்வு பண்ணுவாங்க. அது ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். நீங்கள் அரசியல் தலைவர்களில் நீங்கள் சீமான் அப்படின்றவரை பாருங்கள், அவர் எங்கே ட்ரெஸ்ஸு போட்டாலும் வந்து அவருக்கு அப்படியே ரொம்ப ஃபிட்டாக இருக்க மாதிரியே போடுவார். இப்போ அதே மாதிரி நீங்கள் திருமணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேரேஜ்ன்றது ரொம்ப முக்கியமான அக்கேஷன் இல்லையா? அதில் மாப்பிள்ளை பொண்ணு போடுற ட்ரெஸ்லேயும் அவங்களோட கர்மப்பதிவு வெளிப்படும். இதை சர்வசாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ சிலர் வந்து இந்த ஆரஞ்சு கலர் சாரியை சூஸ் பண்ணுவாங்க பெண்கள். இந்த ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணுற பெண்கள்லாம் நீங்கள் பாருங்கள், மீன ராசி, மீன லக்னம், அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரங்கள் குடும்பத்திலையும் இருக்கும். அவங்களோட ஜாதகத்திலையும் சூரியனோட கர்மப்பதிவு இருக்கும். லக்னத்தில் கேது இல்லை 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். அண்டு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் பண்ணுவாங்க. ரொம்ப எங்கே இருந்தாலும் டக்குன்னு அவங்கள மட்டும் நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம், பார்த்துடலாம். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட கர்மப்பதிவு இருக்கும். திருவாதிரை, சித்திரை, திருவோணம்